கடகராசிக்கு சித்திரை மாதத்தோட பலன்கள். கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சமாக இருக்கிறதுனால பண வரவுகள் சூப்பராக இருக்கும். தொழிலில் ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு பேர் புகழ் உச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சத்தை தொடக்கூடிய விஷயத்தை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடு போட்டு தாராளமாக தொழில் தொடங்கலாம். பணத்தை தொழிலுக்காக நீங்கள் முதலீடு போடுறது, செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பண வருமானமும் இருக்கும் தொழில் மூலமாக. அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்வீங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடன் மட்டும் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா அதுவே சுமையாக மாறிடும். ஆனால் கடனால் எந்த விதத்துலையும் ஒரு அவமானமோ கெட்ட பேரோ வராது. குரு நமக்கு பாதக ஸ்தானத்தில் வந்ததுலேருந்து கடன் சுமைகளை கண்டிப்பாக அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். நீங்கள் யார் எவ்வளோ கேட்டாலும் பணம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சொல்கிறோம் அஷ்டம சனி இப்போ தான் முடிஞ்சுது, பாக்கியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப என்னென்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடன் சுமைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அதை எல்லாமே 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக கடன் எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் மனசை அலைபாய விடாமல் வேலை செய்யணும். இல்லைன்னா வேலை சுமை அதிகமாக இருக்கும். தொழில் நமக்கு அதிகம் விரிவுபடுத்தும் போது வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலைகள் அதாவது வலிமையாக இருக்கும். அந்த வேலைகளை செய்ய முடியாத ஒரு சோர்வை கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் அதுக்கான உணவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக சில விரைய செலவுகள் ஏற்படும். அவங்களுக்கு சுப செலவுகளாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய மனசுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ முருகப்பெருமான், அந்த தெய்வத்துக்கு போய் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பமாகும்.